என்னோட ஒன் டே ரொட்டீன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? என்னோட டே 5:30 ஸ்டார்ட் ஆயிடும். எனக்கு 5:30 எந்திரிக்கிறதுலாம் பெரிய விஷயம். மார்னிங் எந்திரிச்சதும் நமக்கு இருக்கிற பெரிய வேலை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்றதுதான். இன்னைக்கு என்ன பேக் பண்றேன்னு பார்க்கலாமா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சட்னி. நானும் இங்க UAE 2 இயர்ஸ்க்கு மேல ஏர்லி மார்னிங் தான் எந்திரிக்கணும். ஆனா இன்ன வரைக்கும் எனக்கு மார்னிங் எந்திரிக்க கஷ்டமா தான் இருக்கும். இங்க இன்னும் எங்களுக்கு ஸ்கூல்ஸ்லாம் ஓபன் பண்ணல. ஸோ ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்றேன். ஸ்கூல்னா நான் கிளம்பணும், பொண்ணையும் கிளப்பணுங்கிற ஹரிபரி இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா தான் லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணிக்கிட்டு. ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது மைண்ட் செட் எப்படி இருக்கும்? எப்படா லீவ் விடுவாங்க, வீட்டில் இருக்கலாம்னு தோணும். ஆனா இப்ப வீட்டில் இருக்கோம், எப்படா ஸ்கூலுக்கு போகலான்னு தோணுது. நமக்கு பேசிக்கிட்டே வேலை நடக்கணும். லஞ்சுக்கு என்ன பேக் பண்ணேன்னு பாப்பா? லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், சாம்பார், மாங்காய் பச்சடி, பாயில்டு. இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ஓவர். இன்னும் டின்னருக்கு என்ன சமைக்க, நாளைக்கு என்ன சமைக்கன்னு யோசிக்கிறது இருக்கு. சமைக்கிறத விட அதுதான் ரொம்ப கஷ்டம். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்லாம் பேக் பண்ணியாச்சு. இப்போ ஸ்நாக்ஸுக்காக ஆரஞ்சு தான் பேக் பண்ண போறேன். லஞ்ச் பாக்ஸ் தான் பேக் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபியும் போட்டாச்சு. ஹஸ்பண்ட் காஃபி குடிச்சிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. இப்போ இங்கே UAE டெய்லியும் மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. கண்டினியூஸா மழை தான், வெளில எங்கேயுமே போக முடியல. இங்கே ஸ்கூல்ஸ்லாம் இன்னும் ஓப்பன் ஆகல. பட் டீச்சர்ஸ்க்கு இப்போ ஒர்க் எல்லாமே ஆன்லைன்ல தான் போய்கிட்டு இருக்கு. நானும் ஆன்லைன்ல ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். லேப்டாப்பை எடுக்கவே இல்லை, ஈதுக்கு முன்னாடி எடுக்குது. ஸோ எடுத்து தூசி தட்டி வச்சு சார்ஜ்லாம் போட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீ இல்லைன்னா எப்படி ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிச்சா தானே எனர்ஜி வரும். பிஸ்கட் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆயாச்சு. ஸ்கூலுக்கு போனா டைம் போறதே தெரியாது. நம்ம ஒர்க்ல பிஸியா இருப்போம். பட் வீட்ல இருக்கும்போது போர் அடிக்கதான் செய்யுது. ஈவன் ஃப்ரெண்ட்ஸை கூட மீட் பண்ண முடியும். ஒர்க்ல இன்பிட்வீன் பிரேக் இருந்தது. போய் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நார்மல் தோசை, ஒரு முட்டை தோசை, நல்லெண்ணெய் போட்டு இட்லி பொடி, சாம்பார், சட்னி. இந்த மாதிரி இட்லி பொடியில நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி தோசை இட்லி சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லி பொடி இருந்தா போதும், வேற சட்னி சாம்பார்னு எதுவுமே வேண்டாம். இட்லி தோசை அதை வச்சு நான் சூப்பரா சாப்பிட்டுப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு மீட்டிங் இருந்தது, அதையும் அட்டென்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொண்டு போற பிரேக்ஃபாஸ்டோ ஸ்நாக்ஸோ சம்டைம்ஸ் அப்படியே ரிட்டர்னும் கொண்டு வந்தது. ஆனா வீட்டுல இருக்கிறனால காஃபி குடிக்கணும், டீ குடிக்கணும், ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிற கிரேவிங்ஸ் அதிகமா இருக்கு. எனக்கு டீ காஃபினா போதும், எத்தனை தடவை கொடுத்தாலும் நோ சொல்லவே மாட்டேன். பட் இப்பதான் கொஞ்ச நாளா டீ காஃபியை அவாய்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். எப்படியும் பெர் டேக்கு 1 or 2 times கம்பல்சரி குடிச்சிருவேன். அதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். இன்னைக்கு டீ காஃபி குடிக்காம ஃப்ரூட்ஸ் இருக்கு, கண்டிப்பா ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு குடிக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கான ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி லேப்டாப்பும் ஷட் டவுன் பண்ணி வச்சாச்சு. ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸா வீட்டுக்கு போன் பேசிட்டு லஞ்ச் சாப்பிட ரெடி ஆயிட்டோம். லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னதான் நம்ம ரிலாக்ஸா போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சாலும் நம்ம மைண்ட் என்ன திங்க் பண்ணுது தெரியுமா? அடுத்து டின்னருக்கு என்ன சமைக்கலாம்னு தான் யோசிச்சுது. டின்னருக்காக கொஞ்சம் கிரீன் பீஸ் சோப் பண்ண வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் கிளைமேட் நல்லா கூலிங்கா நல்லா இருந்துச்சு. சரி ஒரு டீ போட்டு குடிப்போன்னு டீயும் ரெடி பண்ணி குடிச்சிட்டு பொண்ணை உட்கார வச்சு சொல்லி கொடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம கிட்ஸை மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதுலயும் அவங்களுக்கு போர் அடிக்காம கொண்டு போறது நமக்கு பெரிய டாஸ்கா தான் இருக்கு. நீங்களும் கிட்ஸை வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படிதான் ஃபீல் பண்றீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டின்னருக்காக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு டின்னருக்காக ஆப்பமும் கிரீன் பீஸ்ல கிரேவியும் தான் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணிருந்தேன். கிரீன் பீஸ் கிரேவில தான் வாட்டர் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அதிகமா இருந்தது, ஆனா டேஸ்ட் நல்லா இருந்தது. நல்லதா போச்சு. நெக்ஸ்ட் டேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணியாச்சு. நான் இதுவரை இந்த சேனல்ல ஷார்ட்ஸ் வீடியோ தான் அதிகமா போட்டிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நான் போடுற வீடியோஸை நிறைய பேர் பாக்குறீங்க. ஷார்ட்ஸ் வீடியோ ரொம்ப ஷார்ட்டா இருக்கு, கொஞ்சம் லாங்கா போடுங்கன்னு கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஒன் டே ரொட்டீன் இப்படிதான் இருந்தது. டின்னர் முடிச்சு ஃபுல்லா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வேலையெல்லாம் முடிச்சாச்சு. வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.